ராயப்பேட்டை, தேனாம்பேட்டை, கிண்டி உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை. ஆவடி, பூந்தமல்லி உள்ளிட்ட புறநகர் பகுதிகளிலும் மழையால் தணிந்த வெப்பம். தமிழ்நாட்டில் ஒரு வாரத்திற்கு மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மிதமான மழை பெய்யும் என அறிவிப்பு. காமன்வெல்த் போட்டியில் பதக்கம் வென்ற இந்திய சாதனையாளர்களுடன் பிரதமர் மோடி உரையாடல். உணவகத்தில் பார்த்த தவறான இந்திய வரைபடம் குறித்து தட்டி கேட்ட குத்துச்சண்டை வீராங்கனை லவ்லினாவுக்கு பாராட்டு. நாடாளுமன்றத்திற்கு உள்ளேயும் வெளியேயும் தொடரும் எதிர்க்கட்சிகளின் போராட்டம். டெல்லி மாணவர்கள் மீதான தடியடி, அயோத்தி காணிக்கை முறைகேடு தொடர்பாக முழக்கம். करना चाहते हैं, ये आपका व्यवहार उचित नहीं है। प्लीज आप सभी लोग सीट पर बैठिए। संतोष कुमार के सब जवाब दे दो। மாணவர்கள் மீது தடியடி நடத்தப்பட்ட விவகாரத்தில் அமைச்சர் அமித்ஷா பதில் சொல்லும் வரை நாடாளுமன்றம் நடைபெறாது. காங்கிரஸ் எம்பி பிரியங்கா காந்தி திட்டவட்டம். மாணவர்கள் போராட்டம் குறித்து நாடாளுமன்றத்தில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா விளக்கமளிக்க தயார் என்று அமைச்சர் கிரண் ரிஜிஜு அறிவிப்பு. அமித்ஷா பதில் தரும்போது எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபடக்கூடாது எனவும் வலியுறுத்தல். ஜார்க்கண்டில் தேர்வு முறைகேடுகளை கண்டித்து சட்டமன்றத்திற்குள் நுழைய முயன்ற மாணவர்கள். காவல்துறையினர் தடுக்க முற்பட்டபோது கல்வீச்சு, பாட்டில் வீச்சு, பதிலுக்கு காவல்துறை தண்ணீர் பீச்சி அடிப்பு, தடியடி. ஜார்க்கண்ட் தேர்வு முறைகேட்டு விவகாரத்தில் அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவராக இருந்த கியாங்கே கைது. மாணவர்கள் போராட்டம் வலுக்கும் நிலையில் காவல்துறை நடவடிக்கை. ஜார்க்கண்ட் மாநில அரசு பணியாளர் தேர்வு முறைகேடு தொடர்பாக வழக்கு பதிவு செய்தது அமலாக்கத்துறை. சிபிஐ விசாரணை கோரி மாணவர்கள் போராடி வரும் நிலையில் நடவடிக்கை. காவல் நிலையத்திற்கு விசாரணைக்கு அழைக்கும் நபர்களை துன்புறுத்தக்கூடாது. காவல்துறைக்கு விதிகளை வகுத்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தமிழ்நாட்டில் போதைப் பொருளை ஒழிக்க 65 சிறப்பு அதிரடி படைகளை உருவாக்கி அரசாணை. ஆவடி, தாம்பரம், சேலம், கோவை, திருப்பூர், திருச்சி, மதுரை, நெல்லையில் தலா 2 அதிரடி படைகள். கல்வி நிறுவனங்கள், அரசு அலுவலகங்களில் தமிழ்தாய் வாழ்த்து பாடலை முதலில் பாட தீர்மானம். முதல்வர் விஜய் கொண்டு வந்த தனி தீர்மானம் குரல் வாக்கெடுப்பு மூலம் ஒருமனதாக நிறைவேற்றம்.
வாழ்த்து தீர்மானம் நிறைவேற்றிய இந்நாள் தமிழ்நாட்டின் வரலாற்றில் நிலைத்திருக்கும் என முதல்வர் விஜய் பெருமிதம். தீர்மானத்தை ஒருமனதாக நிறைவேற்றி தந்த அனைத்து கட்சிகளுக்கும் நன்றி தெரிவித்து பதிவு. தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் தாவேக அரசை தூண்டிவிட்டு நாடகத்தை அரங்கேற்றிய காங்கிரசின் உண்மையான நிலைப்பாடு என்ன? தாங்கள் ஆளும் 4 மாநிலங்களில் மட்டும் காங்கிரஸ் அமைதியாக இருப்பது ஏன் என்று திமுக எம்பி தயாநிதி மாறன் கேள்வி. மக்கள் சேவையும் நாட்டுப்பற்றுமே முதன்மை நோக்கம் என்று லதா ரஜினிகாந்த் பேச்சு. அரசியல் மேடை அல்ல என்றும் புதிய இயக்கம் குறித்து விளக்கம். சட்டமன்ற தொகுதி வாரியாக உறுப்பினர்களை சேர்ப்பது தொடர்பாக தனுஷின் நற்பணி மன்றம் அறிக்கை. கோவை மாவட்டத்தில் 5 தொகுதிகளில் உறுப்பினர்கள் சேர்க்க தனுஷ் அறிவுறுத்தல். வடக்கை வென்ற தமிழ் பேரரசர் ராஜேந்திர சோழனின் பிறந்த நாளான ஆடி திருவாதிரை விழா. கங்கை கொண்ட சோழபுரத்தில் கோலாகல கொண்டாட்டம். ராஜேந்திர சோழனின் வெற்றியை கொண்டாடும் வகையில் மேளதாளங்கள் முழங்க கொண்டுவரப்பட்ட கங்கை நீர். கங்கை கொண்ட சோழீஸ்வரர் சிலைக்கு புனித நீரால் அபிஷேகம் செய்து வழிபாடு. சோழர்களின் அதிகார எல்லையை கங்கை வரை விரிவுபடுத்தியவர் மாமன்னன் ராஜேந்திரன். தமிழரின் வணிக எல்லையை தென்கிழக்கு ஆசியா வரை விரிவுபடுத்திய பேரரசர் என்ற பெருமைக்குரியவர். கோவில்களுக்கு அறங்காவலர்களை தேர்வு செய்ய குழு அமைத்து தமிழ்நாடு அரசு உத்தரவு. பொம்மபுரம் ஆதீனம் தலைமையில் திரைப்பட தயாரிப்பாளர் அர்ச்சனா கல்பாத்தி, பாடகர் வேல்முருகன், ஆன்மீக பேச்சாளர் சுமதி ஸ்ரீ உள்ளிட்டோருக்கு குழுவில் இடம். அசாம் மாநிலத்தில் மழை வெள்ள பாதிப்புகளில் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை 100ஆக உயர்வு. 12,000 ஹெக்டேர் விளைநிலங்கள் நீரில் மூழ்கிய நிலையில் 456 கிராமங்களில் 1.5 லட்சம் பேர் பாதிப்பு. தெலங்கானா மாநிலத்தில் மழை வேண்டி மாநில அரசு சார்பில் வருண யாகம். நீர்வளத்துறை அமைச்சர் முன்னிலையில் வேத மந்திரங்கள் முழங்க நடைபெற்ற வழிபாடு. சென்னை ராயப்பேட்டை, தேனாம்பேட்டை, கிண்டி உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை. ஆவடி, பூந்தமல்லி உள்ளிட்ட புறநகர் பகுதிகளிலும் மழையால் தணிந்த வெப்பம். தமிழ்நாட்டில் போதைப் பொருளை ஒழிக்க 65 சிறப்பு அதிரடி படைகளை உருவாக்கி அரசாணை. ஆவடி, தாம்பரம், சேலம், கோவை, திருப்பூர், திருச்சி, மதுரை, நெல்லையில் தலா 2 அதிரடி படைகள். காவல் நிலையத்திற்கு விசாரணைக்கு அழைக்கும் நபர்களை துன்புறுத்தக்கூடாது. காவல்துறைக்கு விதிகளை வகுத்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. பொது மற்றும் தனியார் துறை தொழிலாளர்களுக்கு கட்டாய 2 நாள் வார விடுமுறை அளிக்கும் கொள்கையை உருவாக்க கோரிய வழக்கு. தொழிலாளர் நலத்துறை செயலரிடம் உரிய விளக்கம் பெற்று தெரிவிக்க அரசு வழக்கறிஞருக்கு நீதிமன்றம் உத்தரவு.
விழுப்புரத்தில் மின் அழுத்தம் காரணமாக வெடித்து தீப்பற்றி எரிந்த மின்மாற்றி. தீயணைப்புத்துறை வீரர்கள் தீயை துரிதமாக அணைத்ததால் பெரும் அசம்பாவிதம் தவிர்ப்பு. சிவகாசியில் உரிமம் பெற்று முறையாக செயல்படும் பட்டாசு கடைகளுக்கு அதிகாரிகள் நெருக்கடி கொடுப்பதாக புகார். அச்சமின்றி தொழில் செய்ய ஏற்ற சூழலை உருவாக்கி தருமாறு ஆட்சியரிடம் பட்டாசு வணிகர்கள் கோரிக்கை. திருச்செந்தூருக்கு சிறப்பு ரயில் மற்றும் சிறப்பு பேருந்துகள் இயக்க பக்தர்கள் கோரிக்கை. 12ஆம் தேதி ஆடி அமாவாசை என்று முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க பக்தர்கள் வருவார்கள் என எதிர்பார்ப்பு. சேலம் மாவட்டம் பச்சமலை பகுதியில் முறையாக குடிநீர் விநியோகம் செய்யப்படவில்லை என குற்றச்சாட்டு. கெங்கவல்லி வட்டார வளர்ச்சி அலுவலகத்தை முற்றுகையிட்ட பொதுமக்கள். ஆடி அமாவாசையை முன்னிட்டு சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோவிலுக்கு செல்லும் பக்தர்கள். வருசநாடு யானை கஜம் மலைப்பகுதி வழியாக இன்று முதல் 4 நாட்களுக்கு செல்ல வனத்துறை அனுமதி. புதுச்சேரியில் மத்திய அமைச்சர் அமித்ஷா பங்கேற்ற அரசு நிகழ்ச்சியில் தமிழ்தாய் வாழ்த்து பாடப்படாதது வேதனை அளிக்கிறது. சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் நாசிம் பேட்டி. புதுச்சேரியில் நேற்றைய தினம் மத்திய உள்துறை அமைச்சர் மாண்புமிகு அமித்ஷா அவர்கள் நிகழ்ச்சி நடைபெற்றது. அரசு சார்பிலும் நிகழ்ச்சி நடைபெற்றது. ஆனால் அந்த நிகழ்ச்சியில் வந்தே மாதரம் பாடல் பாடப்பட்டது, தேசிய கீதம் பாடப்பட்டது, நம்முடைய தமிழ்தாய் வாழ்த்து பாடப்படவில்லை என்பது கண்டனத்துக்குரியதாக நாங்கள் கருதுகிறோம். புதுச்சேரி காரைக்காலில் வணிக உரிமம் புதுப்பிக்காத கடைகளுக்கு சீல் வைக்கும் நகராட்சி அதிகாரிகள். கால அவகாசம் கோரி ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்ட வணிகர்கள். தங்கம் விலை சவரனுக்கு 120 ரூபாய் குறைந்தது. சென்னையில் ஒரு சவரன் 1,11,600 ரூபாய்க்கு விற்பனை. வெள்ளி விலையில் இன்று மாற்றம் இல்லை. சென்னையில் 1 கிராம் வெள்ளி 250 ரூபாய்க்கு விற்பனை. சென்னை ராயப்பேட்டை, தேனாம்பேட்டை, கிண்டி உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை. ஆவடி, பூந்தமல்லி உள்ளிட்ட புறநகர் பகுதிகளிலும் மழையால் தணிந்த வெப்பம். கபினி அணையிலிருந்து 23,000 கன அடி நீர் திறப்பு. காவிரி ஆற்றில் நீர்வரத்து 8,000 கன அடியாக அதிகரிப்பு. நிலுவையில் உள்ள 26.954 டிஎம்சி நீரை காவிரியில் திறக்க கர்நாடகாவுக்கு உத்தரவிடக் கோரிய வழக்கு. தமிழ்நாடு அரசின் மனுவை வரும் 13ஆம் தேதி விசாரிக்கிறது உச்சநீதிமன்றம். தமிழ்நாட்டில் ஒரு வாரத்துக்கு மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மிதமான மழை பெய்யும் என அறிவிப்பு. அசாம் மாநிலத்தில் மழை வெள்ள பாதிப்புகளில் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை 100ஆக உயர்வு. 12,000 ஹெக்டேர் விளைநிலங்கள் நீரில் மூழ்கிய நிலையில் 456 கிராமங்களில் 1.5 லட்சம் பேர் பாதிப்பு. கங்கை வெள்ளப்பெருக்கில் சிக்கிய பக்தர்கள் 21 பேர் மீட்பு.
ஹரித்வார், ரிஷிகேஷில் புனித பயணிகளை காக்க பேரிடர் மேலாண்மை படையினர் தீவிரம். டால்பின் புயலால் நிலை குலைந்த சீனாவின் ஜெஜியாங் மாகாணம். வெள்ளக்காடான சாலைகள், சூறாவளி காற்றை தாக்குப்பிடிக்க முடியாமல் சாய்ந்த வாகனம். டால்பின் புயல் ஏற்படுத்திய தீவிரமான பருவமழை காரணமாக பிலிப்பைன்ஸின் பல பகுதிகளில் பெரும் வெள்ளம். மணிலா உள்ளிட்ட பகுதிகளில் மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிப்பு. கனடாவில் சம்மர்லாண்ட் சுற்றுவட்டார பகுதிகளில் கட்டுக்கடங்காமல் பற்றி எரியும் காட்டு தீ. 20,000க்கும் மேற்பட்டோர் வெளியேற்றப்பட்டுள்ள நிலையில் தீயை அணைக்கும் பணிகள் தீவிரம். கடந்த 5 ஆண்டுகளாக டென்ஷனாக இருந்தோம். முதல்வர் பேப்பர், டிவி பார்த்துவிட்டு கேள்வி கேட்பார். ஆனால் நீங்கள் எல்லாம் ரிலாக்ஸாக இருக்கிறீர்கள் என முன்னாள் அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் பேசியதால் சிரிப்பலை. ஏன்னா பேப்பர்ல காலையிட்டு கலைஞராலும் சரி, நம்முடைய எங்களுடைய முதல்வராக இருந்தாலும் சரி, அவரை செய்தித்தாளை பார்த்துவிட்டு, தொலைக்காட்சியை பார்த்துவிட்டு, அந்த துறை அமைச்சரை தொடர்பு கொண்டு இந்த இடத்துல இந்த பிரச்சனை, கலெக்டர்களுக்கும் டென்ஷன். ஆக நாங்கள் டென்ஷன்லேயே 5 ஆண்டு காலம் இருந்தோம். 5 ஆண்டு காலம் இருந்தாலும் 5 ஆண்டு காலம் டென்ஷனாக நாங்கள் மக்களுடைய பிரச்சனை. ஆக நீங்களாம் ரிலாக்ஸா இருக்கீங்க, அதான் ஆச்சரியமா இருக்கு. எங்களுக்கு ரிலாக்ஸா இருக்கீங்க. சிறிய வாய்க்கால் பிரச்சனை பற்றி கூட முதல்வர் விஜய் கேட்டார். எங்கள் முதல்வர் விஜயும் கேள்வி கேட்பார் என எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வத்துக்கு நீர்வளத்துறை அமைச்சர் ஆனந்த் பதில். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, உறுப்பினர் சொன்னாரு, இன்னைக்கு காலையில, நேற்று நைட்டும் சரி, இன்னைக்கு காலையிலும் சரி, முதலமைச்சர் மாண்புமிகு முதலமைச்சர் இன்னைக்கு ஒரு சின்ன வாய்க்கா பிரச்சனை கூட போன் அடிச்சு அதை உடனே சரி செஞ்சாச்சான்னு கேட்கக்கூடிய ஒரு முதலமைச்சராக தான் இருக்கிறார். உங்களோட நீங்களாவது 5 வருஷம் டென்ஷன், நாங்க தினந்தோறும் டென்ஷன்ல இருக்கிறோம். எதுலயோ எந்த ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் எங்களுக்கு அப்படி ஒரு பயம் இருக்குது. பிஸியா தான் இருக்கார், அவர் பிஸியா இருக்கார். இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷை சாமி அமைச்சர் என குறிப்பிட்டு பேசிய எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம். பேச்சை கேட்டு குலுங்கி குலுங்கி சிரித்த முதல்வர் விஜய். சாமி அமைச்சர், இந்து சமய அமைச்சர் சாமி அவர்கள் அப்படி கரெக்டா விடுறாரு. அது உண்மையே பொய்யான்னு தெரியல. ஆனா இப்படி டெக்னிக்கல், அப்படி இந்த டெக்னிக்கலா வச்சு நீங்க அடிச்சுட்டு வந்துருங்க, ரீல்ஸ் விடுறீங்க. ஆனா நாங்க ரியாலிட்டியா நகராட்சி நியமன முறைகேடு வழக்கில் கே.என். நேருவை பாதுகாத்தது திமுக அரசு. சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு குற்றச்சாட்டு. ஈரான் ஆதரவு பெற்ற ஹவுதி கிளர்ச்சி படைகள் செங்கடலில் உள்ள துறைமுக நகரம் மீது தாக்குதல். ராணுவ வீரர்கள் உட்பட 7 பேர் இறந்ததாகவும் 30 பேர் காயமடைந்ததாகவும் ஏமன் ராணுவம் தகவல். அச்சுறுத்தலுக்கு மத்தியில் தைவானின் பெங்கு பகுதியில் அந்நாட்டு ராணுவத்தினர் போர் பயிற்சி. பீரங்கிகள் மூலம் இலக்குகளை அழித்து முழு திறனையும் வெளிப்படுத்திய வீரர்கள்.
பங்குகளுக்கு உலகளவில் அதிகரிக்கும் சந்தை. தொழிலை விரிவுபடுத்த பங்குச் சந்தை மூலம் நிதி திரட்டும் யூனிட்ரி நிறுவனர். கொலம்பியாவின் மெடலின் நகரில் 69வது மலர் திருவிழா கோலாகலம். 500க்கும் மேற்பட்ட விவசாயிகள் அலங்கார மலர் வளையங்களுடன் அணிவகுப்பில் பங்கேற்பு.